பாலிட்டி டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் நம்ம பார்க்குறோம். இரு கட்சி முறை உள்ள நாடு, இரு கட்சி முறை உள்ள நாடு, அதுக்கான ஆப்ஷன் பாருங்க. இந்தியா, அமெரிக்கா, பிரான்ஸு, பிரிட்டிஷ் மற்றும் அமெரிக்கா. சரிதானா? ஆன்சர் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் மற்றும் அமெரிக்கா. அதாவது இரு கட்சி முறை உள்ள நாடு அப்படின்னு பார்க்கும்போது பிரிட்டிஷ் மற்றும் அமெரிக்கா. அதாவது இதே அமெரிக்கா வந்து இங்கேயும் ஆப்ஷன் இருக்கு. நம்ம இந்த பிரிட்டிஷ் இல்லை நினச்சிக்க போறீங்க, ஆனால் அப்படி கிடையாது. ஏன்னா அவங்க எப்படி ட்விஸ்ட் வச்சுக்கிறாங்கன்னா பிரிட்டிஷ்னா பிரிட்டனை தான் குறிக்குது. நம்ம புக்கில் பார்க்கும்போது ஒரு கட்சி முறைன்னு பார்க்கும்போது சீனா கியூபான்னு வரும். சீனா கியூபான்னு வருதா? இரு கட்சி முறை வந்து அமெரிக்கா பிரிட்டன் வரும். பல கட்சி முறை வந்து இந்தியா பிரான்ஸ். பாருங்க, ஒரு கட்சி முறை நீங்கள் எனக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா சீனாவில் வந்து ஒரு கட்சி முறை தான், சீனா கியூபா, அது ஞாபகம் வந்து நம்மளுக்கு. இரு கட்சி முறை வந்து அமெரிக்கா, அமெரிக்கா அதிபர் தேர்தல் ரெண்டே கட்சி தான் இருக்குதுங்க, இதுவும் ஞாபகம் வந்துடும். ஆனால் பிரிட்டன்ன்றதுக்கும் பிரான்ஸுன்றதுக்கும் டிஃப்ரெண்ட் வரும். நீங்கள் வந்து பிரிட்டனை பிரிக்கிறாங்க ஞாபகம் வச்சுங்க, ரெண்டாக தானே பிரிப்பாங்க. ஏதாவது ஒன்று ரெண்டாக பிரிங்க சொல்லுவாங்கல்ல. அப்போ இதுலேயும் பிரிட்டன் அதான் ரீ வருதுல்ல, அந்த பிரிக்கிறது வச்சுங்க. இங்கே இப்போ ரா வருது, பிரான்ஸ்னு வருது, இதை ஃப்ரெண்ட்ஸ்னு வச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸ்னு வச்சிங்கன்னா நீங்கள் பல கட்சி முறை, பல பேர் சேர்ந்தனா ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. ஒரு ஒரு சப்போஸ் சொல்கிறேன், இப்போ ஒரு நபர் ஒரு நபர் கூட மட்டும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்க மாட்டார், கண்டிப்பாக நல்லா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருப்பாங்க. அப்போ அதை வந்து ஃப்ரெண்ட்ஸ்னா பல கட்சி முறை. இந்தியா பல கட்சி முறை எல்லாருக்குமே தெரியும், இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதான். அதை மாறி விட நீ இந்த பிரான்ஸுக்கும் இந்த பிரிட்டனுக்கு தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். அப்போ இரு கட்சியை ரெண்டு விதமாக பிரிக்கிறாங்க அப்படின்னு வச்சுங்க. அது பிரிட்டனுக்கு. ஃப்ரான்ஸ்னா ஃப்ரெண்ட்ஸு, பல பேர் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒன்றா கூடியிருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அப்போ இதை வச்சுன்னா ஞாபகம் வந்துடும். அப்போ பிரிட்டன்னா இங்கே வந்து பாருங்கள், பிரிட்டனு பிரிட்டிஷை தான் அவங்க பிரிட்டன்னு சொல்கிறாங்க. பிரிட்டிஷ்காக தான் நம்மளை ஆட்சி பண்ணாங்க லண்டன். அப்போ அப்படி ஞாபகம் வச்சுக்கி நீங்கள் அந்த பிரிட்டன் அப்படி ஞாபகம் வச்சுங்க. இப்போ அப்படி தான் வச்சு தான் அந்த கொஸ்டின் எடுத்துக்கிறாங்க. நீங்கள் ஈஸியான கொஸ்டின் தானே, இதுதான் நம்ம தப்பு நடக்கும். இந்தியா பல கட்சி முறை, அமெரிக்கா இரு கட்சி முறை, ஃப்ரான்ஸு பல கட்சி முறை, பிரிட்டிஷ் அமெரிக்கா. இப்போ நம்ம கன்ஃபியூஸ் ஆகும் நம்மளுக்கு. அமெரிக்கா இங்கே இருக்குது இங்கே இருக்குது, அப்போ பிரிட்டிஷ் வருமா அப்படின்னு நம்மளுக்கு ஒரு தாட்டு வரும். அதான் நீங்கள் கரெக்டாக பார்க்கலாம். அப்போ இரு கட்சி முறைன்னு பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன பண்ணலாம், பிரிட்டிஷ் வருது, ஆனால் பிரிட்டன். அதை வச்சு தான் அந்த ஆப்ஷன் சொல்லிடுறாங்க. தேசிய கீதம் பாடலின் நேரம் எவ்வளவு? ஆப்ஷன் பாருங்க. 50 வினாடி, 51 வினாடி, 52 வினாடி, 53 வினாடி. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 52 வினாடி. தேசிய கீதம் பாடலின் நேரம் எவ்வளவு? 52 வினாடி. பிரான்சில் உள்ள கட்சி முறை. ஆப்ஷன் பாருங்க. ஒற்றை கட்சி முறை, பல கட்சி முறை, இரட்டை கட்சி முறை, எதுவும் இல்லை. இப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா பல கட்சி முறை. அப்போ பிரான்ஸ் வந்தபோது பல கட்சி முறை அப்படி சொல்கிறாங்க. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல, சாரி இப்போ இதுக்கு முன்னே ஒரு 2 கொஸ்டின் முன்னாடி பார்த்துருப்போம், இதே மாதிரி தான் கொஸ்டின். அதுவும் கட்சி முறை வச்சேன், ஒரு கட்சி முறை இரு கட்சி முறை அப்படி கேட்டாங்க. இப்போ வந்து பாருங்க, நேம அதாவது நாட்டை கொடுத்துட்டாங்க. அது வந்து என்ன கட்சி முறை கேட்குறாங்க. முதல் வந்து கட்சி பிறகு ஒற்றை கட்சியா ரெட்டை கட்சியா அப்படின்னு கேட்டு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாட்டை கொடுத்துட்டு இது எந்த கட்சி முறையில் வருது அப்படின்னு கேட்குறாங்க. அப்படியே திருப்பிட்டாங்க கொஸ்டினை. புரியுதுங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணுப்பா, ஒரு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நீங்கள் டீட்டெயிலாக எல்லாத்தையும் இப்போ தெரிஞ்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புரியுதுங்களா? பாருங்க, ஒற்றை கட்சி முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனா கியூபா. சீனான்றதும் ஒற்றை கட்சி முறை நாடு தான், கியூபான்றதும் ஒற்றை கட்சி முறை நாடு தான். ரெண்டுமே வந்து என்னது, ஒற்றை கட்சி முறை தான். ஒற்றை கட்சி முறை நாடு தான் ரெண்டுமே. அதே போல பாருங்க, பல கட்சி முறை பார்த்தீங்களா. இப்போ இதில் வந்து பிரான்ஸும் போடுது. அப்போ பிரான்ஸு நம்ம இந்தியா வந்து பல கட்சி இருக்குது நம்ம இந்தியாவில். அப்போ இது வந்து என்னது, பல கட்சி முறை. பிரான்ஸும் நான் என்ன சொல்லிக்கிறேன் ஷார்ட்கட்டு, பலன்னு வருது, பல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றாகிறாங்க அப்படின்னு ஞாபகம். ஃப்ரான்ஸு அந்த ஞாபகம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இரட்டை கட்சி முறை. இரட்டை கட்சி முறை வரும்போது அமெரிக்கா பிரிட்டன் ரெண்டும் சேர்ந்து வரும்போது என்னது, அமெரிக்காவில் அமெரிக்கா அதிபர் ரெண்டே கட்சி முறை தான், 2 கட்சி தான் இருக்காங்க. பிரிட்டன்லேயும் 2 கட்சி முறை தான் இருக்குது. அதாங்க இரட்டை கட்சி முறை வந்து பிரிட்டன் அப்படின்னு வருது. இரு கட்சி முறை கூட சொல்லுவாங்க, இரட்டை கட்சி இல்லை இரு கட்சி அப்படி கூட சொல்லுவாங்க. ஓகே, நீங்கள் அதை வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்டனுக்கு பிரிட்டிஷும் கொடுத்துருந்தாங்க. புரியுதுங்களா? ரெண்டும் ஒன்று தான். அந்த முறை வச்சு அங்கே இருக்காங்க. அமெரிக்கா பிரிட்டன் ரெண்டு தான் இரு கட்சி முறை. அதான் இரு கட்சி முறை இரட்டை கட்சி முறை எல்லாம் ஒன்று தான். சரிதானா? எத்தகைய முறையில் அரசாங்கத்தில் வாக்காளர்கள் மறைமுகமாக பங்கேற்கிறார்கள்? கொஸ்டின். அதுக்கான ஆப்ஷன் பாருங்க. நேரடி மக்களாட்சி, முடியாட்சி,
சிறு குழுவாட்சி, பிரதிநிதித்துவ மக்களாட்சி. அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பிரதிநிதித்துவ மக்களாட்சி. ஏன்னா மறைமுக மக்களாட்சிக்கு மறைமுகம் இல்லை, அதுக்கு வந்து இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா பிரதிநிதித்துவ மக்களாட்சி தான். இது அதை வச்சுதான் இந்த ஆப்ஷனாக இருக்குது. ஏன்னா எத்தகைய முறையில் அரசாங்கத்தில் வாக்காளர்கள் மறைமுகமாக பங்கேற்கிறார். மறைமுக ஆட்சினா என்னன்னா, நமக்கான நம்ம வாக்காளர் நம்ம தேர்ந்தெடுத்து ஒரு நபரை தேர்ந்தெடுத்து நம்ம என்ன பண்ணோம், பார்லிமெண்ட் அனுப்புவோம். அப்போ அவங்க வந்து அங்கே போயிட்டு நமக்காக அங்கே வேலை பார்க்கறது மறைமுகமான ஆட்சி. அதான் அவங்க சொல்றாங்க, அதான் மறைமுகமாச்சு பிரதிநிதித்துவ மக்களாட்சி. இப்போ ஆட்சின்னு வரும்போது நேரடி மக்களாட்சி, பிரதிநிதித்துவ மக்களாட்சி. அது என்னன்னு நேரடி, இப்போ வந்து நேரடின்னு இருக்கும், நேரடின்னு இருக்குதா, அதுக்கப்புறமா தான் மறைமுகம். ரெண்டு மக்களாட்சி, நேரடி மக்களாட்சி, மறைமுக மக்களாட்சி ரெண்டு இருக்குது. இந்த மறைமுக மக்களாட்சி தான் இன்னொரு பேர் வந்து பார்த்தா பிரதிநிதித்துவ மக்களாட்சி. ஏன்னா நாம் ரெடி பண்ணுற, அதாவது நாம் வாக்கு செலுத்தி நம்மளோட பிரதிநிதியை நம்ம அனுப்புகிறோம். நமக்காக ஒரு மெம்பரை தேர்வு பண்ணி நம்ம ஒரு பிரதிநிதியை அனுப்புகிறோங்க பார்லிமெண்ட்டுக்கு. அதனால தான் இது மறைமுக மக்களாட்சி இல்லை பிரதிநிதித்துவ மக்களாட்சின்னு சொல்கிறாங்க. முடியாட்சின்னு வரும்போது என்னன்னா, இங்கே வந்து அரசர் அரசி ரெண்டு பேர் தான் ஆளுவாங்க. அதாவது அரசர் பரம்பரை சேர்ந்தவங்களை தான் அப்படியே ஆடினே வருவாங்க. ஒரு அரசர் ஆண்டாருன்னா அவருடைய மகன் ஆழ்வார், அதுக்கப்புறம் அவருடைய மகன் ஆழ்வார், அதுக்கப்புறம் அவங்களோட மகன் ஆழ்வார், இல்லைன்னா மகள் ஆழ்வாங்க. ரெண்டு பேரும் அப்படி அரசு குடும்பத்திலே வரும் அந்த முடியாட்சின்றது. இதான் வந்து நேரடி மக்களாட்சி, மறைமுக மக்களாட்சி. இந்த நேரடி மக்களாட்சினா மக்கள் வந்து நேராக எல்லாத்துக்கும் நேரடியாக மக்களாக தான் ஈடுபடுவாங்க. அதாவது ஒரு சட்டம் இயற்றத்தை கூட மக்கள் நேரடியாக தான் ஓட்டு போடணும். ஏதாவது தேர்தல் நடத்தணும்னா அதுக்கு நேரடியாக மக்கள் ஓட்டு போடணும். அந்த மாதிரி முறைக்கு தான் இந்த நேரடி மக்களாட்சி. மறைமுக மக்களாட்சி நமக்காக ஒரு பிரதிநிதி ரெடி பண்ணி நம்ம பார்லிமெண்ட் அனுப்போம், அவங்க நமக்காக பேசுவாங்க. அதான் பிரதிநிதித்துவம் இல்லை மறைமுக ஆட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த முடியாட்சின்னு அரசர் அரசு, இதான் அது கான்செப்ட். புரியுதுங்களா? நீங்கள் அப்படியே அந்த நேமை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். நேரடினா என்ன, நேராக. மறைமுகம்னா நம்ம ஓட்டு போடுறோம், நமக்கான பிரதிநிதி அங்கே செயல்படுறாரு. அதே மாதிரி முடியாச்சுன்னா அரசர் முடி ஆட்சி பண்ணா சொல்றாங்க, அதான் முடியாச்சு. அரசர் அரசு அவங்க ஆட்சி பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நீதி புனராய்வு கருத்துரு டேஷ் அரசமைப்பிலிருந்து பெறப்பட்டது. ஆப்ஷன் பாருங்க, இங்கிலாந்து, அமெரிக்கா, ஜெர்மனி, வெய்மர் ஜெர்மனி, கனடா. இதுல ஆன்சர் பாத்தீங்கன்னா அமெரிக்கா. அதாவது வந்து பாத்தீங்கன்னா நீதித்துறை அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீதித்துறைன்னு பாத்தீங்கன்னா 1935 சட்டம், 1935 சட்டம், இதுல தான் வந்து நீதித்துறை ஏற்பட்டது. இது வேற. ஆனா நீதி புனராய்வு அப்படின்னு வரும்போது அமெரிக்கா தான். சரிதானா? புரியுங்களா? ஏன்னா நீதி புனராய்வு வேற, நீதித்துறை வேற. நீதித்துறை அப்படியே ஃபுல் கான்செப்ட் வந்து எங்க எடுத்தாங்கன்னா அமெரிக்கால, 1935 இந்திய அரசாங்க சட்டத்தை எடுக்கப்பட்டது. ஆனா அதுல வந்து நீதியில வந்து மறுசீராய்வு பண்ணலாம், அந்த மெத்தட் எங்கிருந்து எடுக்கப்பட்டதுன்னா அமெரிக்கால இருந்து எடுக்கப்பட்டது. இந்த புனராய்வுன்றது ஆய்வு பண்ணத்தான், நீதியை வந்து ஆய்வு பண்ணது, மறுசீராய்வு பண்ணத்தான். அதுதான் அவங்க அப்படி சொல்லிக்கிறாங்க. மற்ற ஆப்ஷன் பாருங்க, இங்கிலாந்து வந்து பாருங்க ஒரு குறிப்பிட்டதை ஏதிக்கிறேன்னு, நாடாளுமன்ற அரசு முறை அதுவும் இங்கிலாந்து வந்து பெறப்பட்டது தான். ஒற்றை குடியாட்சி முறைன்னு சொல்றோம்ல, அதுவும் இங்கிலாந்து வந்து பெறப்பட்டது தான். குடியரசு அப்படின்றதும் இங்கிலாந்து வந்து பெறப்பட்டது தான். சட்டத்தின் ஆட்சி, சுருக்கமா எழுதுகிறேன், இது சட்டத்தின் ஆட்சி அப்படின்றது இங்கிலாந்து தான். நாடாளுமன்ற செயல்முறை அதுவும் வந்து இங்கிலாந்து தான். இது எல்லாமே எங்கிருந்து எடுக்கப்படுது? இங்கிலாந்து தான். நான் குறிப்பிட்டு தான் எழுதுகிறேன், இன்னும் நிறைய இருக்குது, இந்த குறிப்பிட்டு தான் எழுதுகிறேன். இது எல்லாமே இங்கிலாந்து பார்லிமெண்ட்டுக்கு வந்து நம்ம எடுக்கப்படுது. அதாவது வந்து இங்கிலாந்து பேஸ் பண்ணி இருக்கிற அந்த அங்கே இருக்கிற பெஸ்டான ஒரு சட்டத்தெல்லாம் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கிறோம். அதாவது வந்து எந்தெந்த நாட்டில் எதெல்லாம் பெஸ்ட்டாகுதோ அதெல்லாம் நம்ம எடுத்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம நாட்டுக்கு அதை யூஸ் பண்ணிக்கிறோம். புரியுதுங்களா? அப்போ இங்கிலாந்து வரும்போது நாடாளுமன்ற அரசு அதுவும் அங்கிருந்து எடுக்கப்பட்டது தான். ஒற்றை குடியாட்சியும் அங்கேயும், குடியரசு, சட்டத்தின் ஆட்சி, நாடாளுமன்றத்தோட செயல்முறைகள் எல்லாமே எங்கிருந்து எடுக்கப்படுது? இங்கிலாந்து எடுக்கப்படுது. அதை பிரிட்டனு கூட சொல்லலாம். ஓகேங்களா? அமெரிக்கா பார்த்தா அடிப்படை உரிமை எங்க எடுக்கப்படுதுன்னா அமெரிக்கா வந்து எடுக்கப்படுது. குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் அவரோட பதவி நீக்கத்தை எங்கிருந்து எடுக்கப்படுதுன்னா அமெரிக்கா வந்து எடுக்கப்படுது. புரியுதுங்களா? உச்ச நீதிமன்ற நீதிபதி, உயர் நீதிமன்ற நீதிபதி ரெண்டும் பதவி நீக்கமும் அமெரிக்கா வந்து எடுக்கப்படுது, அதுவும் அங்கிருந்து எடுக்கப்படுது. ஓகேவா? பதவி நீக்கம், அதான் உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் ரெண்டும் என்னங்க பதவி நீக்கத்துல அமெரிக்கா வந்து எடுக்கப்படுதான். அடுத்தது நெருக்கடி காலத்துல அடிப்படை உரிமை வந்து பறிக்கிறோம்ல, நெருக்கடி காலம் வரும்போது, அதாவது 352, 356, 360 இதான் வந்து நெருக்கடி காலம். அதான் அதுக்கான ஆர்டிக்கல், அதான் போடுவாங்க.
மத்திய அரசு மாநில அரசுக்கு நிதி நெருக்கடி வந்தால் இதெல்லாம் போடுறாங்கல்ல. இந்த மாதிரி நெருக்கடி அவசரம் வரும்போது அடிப்படை உரிமைகளை பறிச்சிடுவாங்க. அதாவது வந்து அடிப்படை உரிமை பறிக்கிறது வந்து எங்கேருந்து எடுக்கப்படுதுன்னு கேட்டால் ஜெர்மனிலேருந்து எடுக்கப்படுது மெத்தட். அதாவது நெருக்கடி காலத்தில் அடிப்படை உரிமை பறிச்சிடுவாங்க மத்திய அரசு. அதை வந்து ஜெர்மனியில் அந்த மெத்தட் எடுக்கப்படுது. இது வந்து என்னன்னா இப்போ வந்து 352 356 360 அந்த டைமில் தான் அந்த அடிப்படை உரிமை. ஆனால் அதே டைமில் 20யும் 21 இந்த ரெண்டுத்தையும் பறிக்க முடியாது. இதுவும் அடிப்படை உரிமையில் வரதான். ஆர்டிகல் 20 ஆர்டிகல் 21 இந்த ரெண்டு ஆர்டிகலும் நம்மளால எதுவும் பண்ண முடியாது. அது வந்து ஒன்று வந்து வாழ்வாதாரம், ஒன்று அடிப்படை உரிமை. அந்த ரெண்டுமே அடிப்படை உரிமை வரது தான். அப்போ அந்த ஆர்டிகல் 20 ஆர்டிகல் 21 ரெண்டுமே என்ன பண்ணுது, பறிக்க முடியாது. மற்ற சுதந்திரத்தெல்லாம் பறிச்சிடலாம், ஆனால் இந்த ரெண்டு ஆர்டிகலை மட்டும் பறிக்க முடியாது. எங்கேருந்து எடுக்கிறது படுது, ஜெர்மனியில் எடுக்கப்படுது. அடுத்தது பாருங்க கனடா. இதான் ரொம்ப கொஞ்சம் ட்விஸ்டாக இருக்கு. எங்கே பாருங்க, மத்திய அரசுடைய கூட்டாட்சி முறை, அதாவது மாநில அரசு மத்திய அரசும் சேர்ந்து தான் கூட்டாட்சி. அந்த முறை எங்கே எடுக்கப்படுதுன்னா கனடா. ஓகே. ஆளுநர் நியமனம் அது எங்கே எடுக்கப்படுதுன்னா கனடா வந்து எடுக்கப்படுது. ஒரு ஆளுநர் நியமனம் பண்ணா எப்படி நம்ம குடியரசுத் தலைவர் நியமனம் பண்ணுவார், ஆனால் வந்து எந்த மாநிலத்தில் ஒரு ஆளுநர் நியமனம் பண்ணுறாங்களோ அந்த மாநிலத்திலேயே நம்மளை சஜஷன் கேட்பாங்க. அந்த மெத்தட் எங்கே எடுக்கப்படுது, கனடாவில் வந்து எடுக்கப்படுது. உச்ச நீதிமன்றத்தோட அறிவுரை வந்து அதிகாரம், அதாவது வந்து உச்ச நீதிமன்றத்துக்கிட்ட அறிவுரை கேட்பார்ல, அதனுடைய வரம்பு இருக்குது. அது எங்கே எடுக்கப்படுதுன்னா கனடாவில் வந்து எடுக்கப்படுது. இப்போ வந்து குடியரசுத் தலைவர் ஒரு ஏதோ ஒரு சஜஷனுக்காக என்ன பண்ண உச்ச நீதிமன்றத்தில் போய் கேட்பார், அவர் சஜஷன் கேட்பார். அதுக்கு அவங்க சொல்லுவாங்க, அது ஏற்றுக்காது அது அடுத்த கட்ட விஷயம். ஆனால் அவர் கேட்பான், அந்த உச்சமன்ற அறிவுரை சொல்கிறாங்கல்ல, அதுக்கு ஒரு அதிகார வரம்பு இருக்குதுல்ல, அதுக்கு வந்து கனடா வந்து எடுக்கப்படுது. ஓகே. அப்புறம் மத்திய அரசோட எஞ்சி அதிகாரம், அதாவது மத்திய பட்டியல் மாநில பட்டியல் பொதுப்பட்டியல் இருக்குதுல்ல. இப்போ மத்திய பட்டியல் இருக்கிறது, மாநில பட்டியல் இருக்காது, மாநில பட்டியல் இருக்குது, மத்திய பட்டியல் இருக்காது. அதே போல் பொதுப்பட்டியல் இருக்குது. இது எல்லாம் மூணுத்துலையுமே இல்லாத மற்ற அதிகாரம் இருக்குதுல்ல, மற்ற எஞ்சி அதிகாரம் ஃபுல்லாக யார்கிட்ட கண்ட்ரோல் தான், இந்த மத்திய அரசுக்கு தான் இருக்குது. அது எங்கேருந்து எடுக்கப்படுதுன்னா கனடா வந்து இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மத்திய அரசுக்கு வந்து பவர்ஃபுல்லான விஷயத்தை ஃபுல்லாக எங்கேருந்து எடுத்துக்கிறாங்க பார்த்தீங்கன்னா கனடா வந்து எடுத்துக்கிறாங்க. மத்திய அரசு கூட்டாட்சி, அப்போ மத்திய அரசுக்கு தான் ஸ்ட்ராங்கு. மத்திய அரசு மாநில அரசு கூட்டாட்சி நடத்தினால மத்திய அரசு தான் பெரும்பான்மை, மாநில அரசு கிடையாது. ஏன்னா அவங்க சொல்லத்தான் நம்ம கேட்கணும். அதே போல ஆளுநர் நியமனம் மத்திய அரசு தான் வருது. அதுவும் உச்ச நீதிமன்றத்தோட அறிவுரை, அதுவும் பேசிக் ஸ்ட்ரக்சராக பார்த்தா உச்ச நீதிமன்றம் பெருசாக இருக்குதுல்ல, ஹை லெவலில் இருக்குது. அதுதான் அங்கே சொல்லுது. அது மாதிரி மத்திய அரசோட எஞ்சி அதிகாரம், இதுக்கும் மத்திய அரசு தான் பவர்ஃபுல்லாக இருக்குது. அந்த எஞ்சி அதிகாரம் அது எல்லாமே கனடா வந்து எடுக்கப்படுத்தான். ஓகேவா. இந்த 4 ஆப்ஷன் நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. இது கொஸ்டின் நிறைய கேட்பாங்க, இதை கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. நல்லா அது தெரிஞ்சு வச்சுங்க. எங்கே பாருங்க, நாடாளுமன்ற அரசு நாடாளுமன்ற செயல் ரெண்டுமே வந்து பெட்டனா, அதான் இங்கிலாந்தா. ஒற்றை ஆட்சி, நம்மளுக்கு ஒற்றை குடியுரிமை நம்ம கொடுக்குறாங்க, அது குடியரசு. ஓகே. சட்டத்தின் ஆட்சி, இது எல்லாமே எதை சேர்ந்தது, எல்லாமே நாடாளுமன்றத்தை பேஸ் பண்ணி இருக்குது பாருங்க. நாடாளுமன்ற செயல்முறை, நாடாளுமன்றம் தான் ஒற்றை குடியுரிமை நம்மளுக்கு கொடுக்குறாங்க. நம்ம குடியரசு சொல்றது நாடாளுமன்றம் தான். சட்டத்தின் ஆட்சி, அதுவும் சட்டம் எங்கே செயல்படுது, அங்கே தான் செயல்படுது. அங்கே போடப்பட்ட சட்டம் தான் நம்மள யூஸ் பண்ணுறோம். அங்கே தான் சட்டம் இயற்றப்படுது, அந்த கான்ஸ்டியூஷன் புக் ஏற்ற அப்படி வச்சுங்க ஞாபகம். அதெல்லாம் வந்து ஞாபகம். எங்கே, இங்கிலாந்து. அமெரிக்கானா ஒன்றுமே இல்லை, அடிப்படை உரிமைக்கு முக்கியமானது தான். அமெரிக்கானாவே அடிப்படை உரிமை தான் ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அதுக்கப்புறம் குடியரசுத் தலைவர், துணைக்குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கப்புறம் நெருக்கடி காலத்து அவசர உரிமை பறிப்பு வந்து ஜெர்மனி சேர்ந்தது. நெருக்கடி காலத்தில் அடிப்படை உரிமை வந்து பறிச்சிடுவாங்க. அது எங்கேருந்து பண்ணனா இங்கே ஜெர்மனி தான் அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா. ஜெர்மனி எடுத்து தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகே. மற்றெல்லாம் பார்த்தாச்சு. ஓகே. இது மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. கனடான்னு வரும்போது மத்திய அரசு கொஞ்சம் பேஸ் பண்ணுங்க. அதுக்காக எல்லாமே சொல்ல முடியாது, ஏன்னா கொலாப்ஸ் ஆகும். இருந்தாலும் ஓரளவுக்கு ஞாபகம் வைக்கிறதுக்காக சொல்லிக்கிறேன். புரியுதுங்களா. நீங்கள் இதை ஒரு முறை 2 முறை இல்லை, நிறைய முறை படிக்கணும். இதை அப்போ தான் கரெக்டாக ஆன்சர் சூஸ் பண்ண முடியும். தேங்க்யூ. அரசியல் நிர்ணய சபையால் தேசிய கீதம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள். ஆப்ஷன் பாருங்க. 26 ஜனவரி 1950, 12 ஆகஸ்ட் 1947, 15 ஆகஸ்ட் 1947, 24 ஜனவரி 1950. இதில் ஆன்சரும் பார்த்தீங்கன்னா 24 ஜனவரி 1950. என்ன ஆன்சரு? 24 ஜனவரி 1950. இதான் வந்து தேசிய கீதம் ஏற்றுக்கொள்ளப்படுது. ஓகேவா. இந்த நாளில் தேசிய கீதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இப்போ 26 ஜனவரி 1950 தெரிஞ்சுதான் கான்ஸ்டியூஷன் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் ஜனவரி 26 1950. அதான் குடியரசு நாளாக கொண்டாடுறோம். சரிதானா. கான்ஸ்டியூஷன் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டு நடைமுறைக்கு வந்த நாள். அதான் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 26 கான்ஸ்டியூஷன் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது.
அதை நடைமுறை கொண்டது ஜனவரி 26, 1950. இது வந்து நவம்பர் 26, 1949. டிசம்பர் ஜனவரி 26 தான் அதை நடைமுறை கொண்டு வராங்க. ஏன்னா ஏற்கனவே வந்து ஜனவரி 26 வந்து சுதந்திர அடைஞ்சு தான் வந்து கொடியில ஏற்றிருப்பாங்க. அதனால அந்த தினத்துக்காக வெயிட் பண்ணியிருப்பாங்க. அந்த நாளே நம்ம நடைமுறை கொண்டு வரலாம் குடியரசு நாளை அப்படின்னு சொல்லி அந்த 26 குடியரசு நாளாக நம்ம கொண்டாடுறோம். இப்போ அந்த நாளை நடைமுறை கொண்டு வந்து அதுக்கப்புறமா நம்ம குடியரசு நாளை வச்சுக்கணும். புரியுதுங்களா? முதல் சுதந்திர தினமாக தான் நம்ம கொண்டாடிருந்தோம். கொடியேற்றி நம்ம ராவி நதிகள் அது கொடியேற்றி அதை கொண்டாடிருந்தோம். ஆனால் அந்த டைமில் சுதந்திரம் நம்மளுக்கு வந்து 1947 கொடுத்துட்டாங்க. 1947 சுதந்திரம் கொடுத்துட்டாங்க. அந்த டேட்டு கொடுத்துட்டாங்க. எங்கே அதை கொடுத்துட்டாங்க 1947 ஆகஸ்ட் 5. இந்த தேதி நம்மளுக்கு வந்து சுதந்திரம் கிடச்சிது. சுதந்திரம் கிடச்ச உடனே என்ன பண்ணாங்க, சரி அந்த டேட்டை கொடுத்துட்டாங்கல்ல, சரி அதை மாற்ற முடியாது. ஏன்னா நம்ம மீண்டும் விடுதலை பண்ணி வரணும் நம்மளுக்கு ஆசை டப்புன்னு. அதனால் அவங்க கொடுக்கும்போது நம்ம ஏற்றணும்ல, அதெல்லாம் கொடுத்து வாங்கினாங்க, நம்ம விடுதலை வாங்கிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் நம்ம அரசியலமைப்பு நிர்ணய சபை கான்ஸ்டியூஷன் எழுதப்பட்டு அது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் அது நவம்பர் 26, 1949 இந்த ஏற்றுக்கொள்ளப்பட்டு அது பிறகு நடைமுறை வரதுக்கு நம்ம வெயிட் பண்ணாங்க. இந்த டேட்டு வரதுக்கு நடைமுறையை வெயிட் பண்ணாங்க. அந்த டேட்டு நடைமுறை வரதுக்கு முன்னாடியே இந்த தேசிய கீதம் தேசிய பாடல் எல்லாத்தையும் இதே டேட் தான். தேசிய கீதம் தேசிய பாடல் ரெண்டுமே வந்து இதே தினம் தான். ஜனவரி 24, 1950 தான். தேசிய கீதம் அதே தான், தேசிய பாடலும் அதே தான். ரெண்டுமே வந்து என்னதான் ஜனவரி 24, 1950 தான். ஓகேவா? இது சுதந்திரம் அடைஞ்சது, இது குடியரசு நாள். இது வந்து என்னன்னா தேசிய கீதம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள். புரியுதுங்களா? டேட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். புரியுதுங்களா? ஓகே. இந்தியாவின் தேசிய பாடல் வந்தே மாதரம் பங்கிம் சந்திராவின் மிகவும் பிரபலமான நாவல் டேஷின் ஒரு பகுதியாகும். ஆப்ஷன் பாருங்க. மயிலா அஞ்சல், பிஞ்சர், ஆனந்த் மத், பூச்சோ பர்சாய். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆனந்த் மத். அப்ப பங்கிம் சந்திராவின் மிகவும் பிரபலமான நாவல் டேஷின் ஒரு பகுதியாகும் இந்த வந்தே மாதரம் தேசிய பாடல். அதாவது என்னன்னா ஆனந்த் மந்த் அப்படின்றது ஆனந்த மடம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஒருத்தவங்க. அதாவது அந்த ஆனந்த மடம் தான் இருக்கும் புக்கில். ஐயா இங்கே வந்து ஆனந்த மத்துன்னு கொடுத்துறாங்க. ஓகே, கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகுது, ஆனால் சேம் ஒரே நூல் தான். ஓகேவா? அது எழுதுனா பங்கிம் சந்திர சட்டர்ஜி. அந்த பேர் தான் அவங்க சுருக்கமாக பங்கிம் சந்திராவின் அப்படின்னு கொடுத்துறாங்க. பங்கிம் சந்திர சட்டர்ஜின்னு கொடுக்கல, ஆனால் பேர் வேற நினைக்காதீங்க, ஒரே நபர் தான். பங்கிம் சந்திர சட்டர்ஜி அவர் தான் எழுதினார் இந்த ஆனந்த் மடம். ஓகேவா? அந்த ஆனந்த மடம் இந்த ஆனந்த மத்து எப்படி வேணா வச்சுங்க. இது ஒரு நாவல். பாருங்க, புதினம். இது இந்த வங்காள மொழியில ஏற்றப்பட்டிருக்கு. எந்த மொழியில? வங்காள மொழியில. அதுக்குள்ள இருக்கிற பாடல் தான் இந்த வந்தே மாதரம் பாடல். அதுக்குள்ள இருக்கிற பாடல் தான் வந்தே மாதரம் பாடல். அதை தான் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கிறோம். அதை வந்து என்ன பாடலா யூஸ் பண்ணிக்கிறோம்? தேசிய பாடலா யூஸ் பண்ணிக்கிறோம். புரிஞ்சுங்களா? எப்போ ஏற்படுனா இந்த நூல் 1882 ஆனந்த் மடம். இந்த நூல் ஆனந்த் மத் இப்படி கூட வச்சுங்க. நீங்க ஆனந்த மடம்னு வச்சா கூட ஆனந்த மத் அப்படின்னு வச்சுங்க. 1882 எழுதப்பட்டிருக்கு. புதினம். இது வங்காள மொழியில் எழுதப்பட்டிருக்கு. பங்கிம் சந்திர சட்டர்ஜி தான் நேம் அவருக்கு. ஆனால் இங்கே வந்து பங்கிம் சந்திரான்னு கொடுத்துறாங்க. நம்ம கன்ஃபியூஸ் பண்ணாத, வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா நம்ம ஆன்சர் கரெக்டாக சூஸ் பண்ணக்கூடாது, அதுக்காக. அப்போ அதனால வந்து நீங்கள் அதை தெரிஞ்சு வச்சுங்க. 1882 வந்து அந்த நூல் வந்து என்ன பண்ணிருக்கு? ஏற்றப்பட்டிருக்கு. அதில் வர பாடல் தான் நம்ம வந்தே மாதரம் பாடல். அதை நம்ம தேசிய பாடல் நம்ம அறிவிச்சு நம்ம அதை யூஸ் பண்ணுறோம். நம்ம புரியுதுங்களா? இந்தியாவின் தேசிய கொடியை பின்வருவனவற்றுள் யார் வடிவமைத்தது? ஆப்ஷன் பாருங்க. உதயகுமார் தர்மலிங்கம், வெங்கட சுப்பாராவ், பிங்காலி வெங்கையா, ரவீந்திரநாத் தாகூர். ஆன்சர் பார்த்தீங்கன்னா பிங்காலி வெங்கையா. இந்தியாவின் தேசிய கொடியை யார் வடிவமைத்தார் அப்படிங்கிறனா பிங்காலி வெங்கையா. நீங்க இங்க பாருங்க, வெங்கையான்னு இருக்கா, இங்க பாருங்க வெங்கட சுப்புன்னு இருக்கு பாருங்க. ரெண்டுத்தையும் கன்ஃபியூஸ் ஆயிடும். பிங்காலி வெங்காய தான் ரைட்டு, இவர் தப்பு. பிங்காலி வெங்காய தான் ரைட்டு. ஓகேவா? அடுத்து பாருங்க. கொடி வந்து செவ்வக வடிவத்தில் இருக்கும். கொடி வந்து எந்த இடத்துல இருக்கும்? செவ்வக வடிவத்தில் இருக்கும். நடுவில் சக்கரை இருக்கும். அது 24 ஆரங்களை கொண்டது. ஒரு கருநில கலர்ல இருக்கும். மேலே இருக்கிற ஸ்டாப்ல இருக்குது காவி நிறம், அது தைரியத்தை குறிக்குது. வெள்ளை நிறம் நடுவில் இருக்கிறது வந்து தூய்மை அமைதி அப்படின்னு குறிக்குது. லாஸ்ட் இருக்குது பச்சை கலரு, அது வந்து பசுமையும் செழிப்பையும் குறிக்குது. ஓகேவா? இந்த நீலன் டாக்கலை வந்து 3:2, நீளம் வந்து 3,
அது வந்து அகலம் 3:2 இது ரெண்டு கேட்பாங்க இப்படி 3:2 2:3 அப்படிங்கிற 3:2 தான் நீளம் அகலம் அப்படி ஞாபகம் வச்சுங்க. இந்த முதல்ல ஏற்றின கொடி வந்து எங்கே இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா புனித சாட்சி கோட்டை இருக்குது சென்னையில், அங்கே தான் இருக்குது. சென்னையில் புனித சாட்சி கோட்டை, நான் சுருக்கமாக எதுக்கிறேன் சென்னை தான், சென்னையில் புனித சாட்சி கோட்டை தான் இருக்குது. அந்த முதல் ஏற்றப்பட்ட கொடி வந்து அங்கே தான் வச்சுக்கிறாங்க. ஓகே, தெரிஞ்சு வச்சுங்க. இதெல்லாம் சிம்பிளாக இருக்கிற மாதிரி தான் தெரியும் உங்களுக்கு. அங்கே போனால் கன்ஃபியூஸ் ஆகும். ஆப்ஷனை வந்து நமக்கு எப்படி கன்ஃபியூஸ் பண்ணுறான்றது மாதிரி தான் யோசனை பண்ணி வைப்பாங்க. நீங்கள் வந்து இப்போ நீளம் அகலம் வச்சுங்க, அங்கே வந்து நீளம் அகலம் கேட்டு நம்ம 3:2 நம்ம ஆன்சர் பண்ணா கரெக்டு. ஓகேவா? இதே வந்து அங்கே கொஸ்டினில் வந்து அகலம் இன்ட்டு நீளம், கொடியோட அகலம் இன்ட்டு நீளம் இப்போ வந்து கேட்கும்போது நம்ம என்ன படிச்சுக்கலாம் 3:2 நம்ம படிச்சிருப்போம். நம்ம அப்படியே எடுத்து என்ன பண்ணுவோம் 3:2 போடுவோம். ஆப்ஷன் வந்து கரெக்டு, நம்ம அடிச்சு வந்து கரெக்டுன்னு நினச்சிப்போம். ஆனால் இங்கே வந்து பார்த்தா என்ன வரும் ஆப்ஷனா 2:3 இருக்கும். ஏன்னா அகலம் வந்து 2, நீளம் வந்து 3 அடி, அப்படி தான் கணக்கு அங்கே. புரியுதுங்களா? அப்போ வந்து இங்கே இதையும் பார்க்கணும் இதையும் பார்க்கணும். நம்ம அதான் 3:2 நீளம் அகலம் அதை ஞாபகம் வைக்கணும். நீளம் அகலம் அப்படி தான் ஞாபகம் வரணும். நீங்கள் எதையும் ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம வந்து இதெல்லாம் சிம்பிளாக இருக்கும் அதெல்லாம் பார்த்து போயிடலாம் அப்படின்னு நினைப்போம். நம்ம அங்கே போனால் ஆப்ஷனை நம்ம மாற்றி தான் அடிக்க வேண்டிய நம்ம வரும். புரியுதுங்களா? அப்போ போய் யோசனை பண்ணுவோம் இது வருமா அது வருமா அப்படின்னு. தெளிவாக படிக்கும்போது காவினா தெரியும் தைரியம் அப்படின்னு நம்ம இங்கே படிக்கும்போது தெரியும். அங்கே போனாக்கா தான் தெரியுமா தைரியம் வருதா இல்லை திறமை வருதா, புரியுதா, இல்லை உனக்கு துணிச்சல் அப்படி கொடுக்குறாங்களா, ஆப்ஷன் இப்படிலாம் வைப்பாங்க. நீங்கள் அங்கே போய் தைரியம்னு கரெக்டாக அடிக்கணும். ஏன்னா புக்கில் என்ன அப்படியே காப்பி நம்ம பண்ணணும். நம்ம அங்கே இருக்கிறதுக்கு மாறிலாம் எதுவும் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் கரெக்டாக. வேர்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். புரியுதுங்களா? அதனால் வந்து அதெல்லாம் சின்ன விஷயம் நினைக்காதீங்க. இதெல்லாம் வந்து பெரிய பெரிய விஷயம். அந்த இப்படி தான் நம்ம ஒரு மார்க்கை லாஸ் பண்ணுவோம். புரியுதுங்களா? ஆனால் கரெக்டாக ஆப்ஷன் சூஸ். பொதுநல வழக்கு முதலாக எந்த நாட்டில் கொண்டு வரப்பட்டது? ஆப்ஷன் பாருங்க, அமெரிக்கா, இங்கிலாந்து, கனடா, ஜப்பான். ஆன்சர் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா. பொதுநல வழக்குனா பொதுநல வழக்கு முதலாக எந்த நாட்டை கொண்டு வரப்பட்டதுன்னா அமெரிக்கா. பொதுநல வழக்குனா என்னன்னா ஒரு அரசாங்கம் மேலே நம்ம பொதுவான கேஸாக போடணும். நம்ம ஒரு தனிநபர் மேலே போட முடியாது. பொதுநல வழக்குலாம் ஒரு 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 கவர்மெண்ட் மேலே தான் போட முடியாது அந்த பொதுநல வழக்கு. புரியுதுங்களா? அதான் வந்து இது அமெரிக்காவில் கொண்டு வரப்பட்டதுன்னாங்க. அதுக்கப்புறம் நம்மளும் யூஸ் பண்ணுறது. ஓகேவா? பொதுநல வழக்குன்னா அதான் யார் வேணால் போடலாம் பொதுநல வழக்கு. ஆனால் ஒரு தனிநபர் மேலாம் போட முடியாது பொதுநல வழக்கு. ஓகேவா? அது சாத்தியப்படாது. கவர்மெண்ட் மேலே அந்த மாதிரி தான் யூஸ் பண்ண முடியாது. அது அமெரிக்காவில் தான் முதல்ல பண்ணிக்கிறாங்க. அதை நம்ம டேட்டாவாக காப்பி வச்சு நம்ம பண்ணுறோம். ஓகேவா? தேங்க்யூ. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? கூற்று இந்திய அரசமைப்பு விதி 312 அகில இந்திய பணிகள் தொடர்பானதாகும். காரணம் பாருங்க, ஒரே சீரான தன்மையுடைய அதிகார வர்க்கம் இருக்க வேண்டும் என மாநிலங்கள் விரும்பின. ஆப்ஷன் பாருங்க, கூற்று உண்மை, காரணம் தவறு. இரண்டாவது ஆப்ஷன் பாருங்க, கூற்று காரணம் இரண்டும் சரி, மேலும் காரணம் என்பது கூற்றுக்கான சரியான விளக்கமாகும். மூணாவது ஆப்ஷன் பாருங்க, கூற்று தவறு இரண்டும் சரிதான் சொல்லிக்கிறாங்க. கூற்று தவறு காரணம் சரி. சாரி, மூன்றாவது ஆப்ஷன் பாருங்க, கூற்று தவறு காரணம் சரி. அடுத்து நாலாவது ஆப்ஷன் பாருங்க, கூற்று காரணம் இரண்டும் சரி, மேலும் காரணம் என்பது கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று உண்மை, காரணம் வந்து தவறு. என்னன்னா இந்திய அரசமைப்பு விதி 312 அகில இந்திய பணிகள் தொடர்பானதாகும். ஆமா, அகில இந்திய பணிகள் தொடர்புடையது தான் இது. ஏன்னா ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் பதவி இருக்குல்ல, அந்த பதவியை நம்ம நீக்கலாம், மறுபடியும் கொண்டு வரலாம் மாநிலங்களவையில். அதை பற்றி சொல்லத்தான் அந்த ஆர்டிகல் 312. சரிதானா? ஆனால் அது கீழே எடுத்து பார்த்தீங்கன்னா காரணம் பார்த்தீங்கன்னா ஒரே சீரான தன்மையுடைய அதிகார வர்க்கம் இருக்க வேண்டும்னா மாநிலங்கள் விரும்பின அப்படின்னு சொல்றது இது தவறு. இது தவறு. அதனால சொல்றாங்க இந்த ஆர்டிகல் 312 என்ன சொல்லுதுன்னா அகில இந்திய பணிகளை நம்ம கொண்டு வரலாம் இல்லை நீக்கலாம். அது வந்து மாநிலங்களவைக்கு பர்மிஷன் கொடுக்குறாங்க. அதனால தான் வந்து அதை ஆர்டிகல் 312 இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு. மேலக ஸ்டேட்மெண்ட் வந்து ரைட்டு, கூற்று மட்டும் ரைட்டு, ஆனால் அதுக்கான காரணம் சொல்லப்படுது தவறு. புரியுதுங்களா? அதனால தான் அந்த ஆப்ஷன் வந்து கூற்று உண்மை, காரணம் தவறுன்னு சொல்கிறாங்க. இப்போ ஆர்டிகல் 312 எதை பற்றி சொல்லுன்னா அகில இந்திய பணிகளை பற்றி தான் சொல்லுது. ஆனால் அதுக்கான அது வந்து மாநில விரும்பின அதிகார வர்க்கம் இருக்க வேண்டும் என மாநில விரும்பின சொல்லப்படுது தவறு. புரியுதுன்னா? ஓகே, இதெல்லாம் பார்க்க போகிறோம்ப்பா. இந்த பக்கம் இதெல்லாம் நாடு, இந்த பக்கம் தான்
அதாவது பார்லமெண்ட் சொல்லுவாங்கல்ல, அந்த அவங்க நாட்டில் இருக்கிற பார்லமெண்ட்டோட பெயர்களை கொடுத்துருக்காங்க. அமெரிக்கா, ஜப்பான், பிரிட்டன், டென்மார்க், இதுதான் நாடுகளோட பேர். இந்த பக்கம் டயட் பாராளுமன்றம், போல்கட்டி காங்கிரஸ் பார்லமெண்டத்தோட பேர், அதாவது நம்ம நாடாளுமன்றத்தில் அதே போல் அங்கே இருக்கிற நாடாளுமன்றத்தோட பேர். இப்போ அமெரிக்காவில் சரி பார்ப்போம். ஆப்ஷன் பாருங்கள், 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4 ஆன்சரை மட்டும் சொல்லிடுறேன், ஏன்னா இது நம்பர் தான் இருக்குது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4, 1, 2, 3 இதான் அதுக்கான ஆன்சர். 4, 1, 2, 3 இதான் ஆன்சரு. அமெரிக்கா அப்படின்னு பார்த்தா காங்கிரஸ். அங்கே இருக்கிற அமெரிக்காவில் இருக்கிற பார்லமெண்டத்தோட பேர் என்னன்னா காங்கிரஸ் சொல்லுவாங்க. ஜப்பான் கட்சியோட பேர் வந்து டயட். பிரிட்டன் வந்து பார்லமெண்டம், நம்ம இங்கே எப்படி சொல்கிறோமோ அதே மாதிரி தான் பிரிட்டன் அங்கே பார்லமெண்ட் தான் சொல்கிறாங்க. டென்மார்க் வந்து போல் கட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஷார்ட்கட் போட்டு கூட ஞாபகம் வச்சுங்க. அமெரிக்கானா காங்கிரஸ். இப்போ நம்ம காங்கிரஸ் இருக்குல்ல கட்சி, அந்த கட்சி நான் நான் அமெரிக்கா தான் தோடிச்சு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. பிரிட்டன் தான் பார்லமெண்ட், நம்ம அவங்களோட பார்லமெண்ட் முறை நம்ம பயன்படுத்தலாம். அப்போ பிரிட்டன் பார்லமெண்ட் நம்ம தெரிஞ்சோம். ஜப்பான் டயட்டு, ஜப்பானுங்கிறாங்களா, இப்போ ஜம்ப் பண்ணி போனால் இப்போ உடம்பு குறைக்கிற டயட் வச்சுக்கணும் அப்படின்னா நான் ஜம்ப் பண்ணி போனால் சொல்லாமல் இப்போ சும்மா வாக்கிங் பண்ண ரன்னிங் பண்ண டயட் ஆகும் சொல்கிறோம்ல, அப்போ ஜப்பான் தான் டயட்டு ஞாபகம் வச்சுங்க. ஓகே. அப்புறம் டென்மார்க் போல் கட்டிங், இது வந்து அதாவது போல்டு கட்டிங்கெல்லாம் மார்க் போட்டுருவாங்க சொல்லுவாங்கள்ல, அந்த ஸ்பேனர் வச்சு, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க. 10 மார்க்குன்னு வச்சுங்க. இல்லை 10 வச்சா 10 வருது, ஆனால் போல் கட்டிங் வரல. ஆனால் மார்க்குனா மார்க் முகத்தில் மார்க் போட்டுருவாங்க அந்த போல்டால அப்படி சொல்லுவாங்களே, அந்த ஸ்பேனர் வச்சு, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க. இது அதுக்காக தான் இது, புரியுங்களா? ஓரளவுக்கு ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படி. தேங்க்யூ. பொறுத்துக்கு தான் பார்க்க போகிறேன். இதே கொஸ்டின் ஏற்கனவே பார்த்துட்டோம், ஆனால் வந்து அதில் வேறு நாடு இருக்குது, இதில் கொஞ்சம் நாடு இருக்குது. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் இருக்கிறதுல நாடோட பேர், அந்த பக்கம் வந்து எந்தெந்த நாட்டிலேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்றத கொடுத்துக்கிறாங்க. அமெரிக்கா, ஜெர்மனி, பிரிட்டிஷ், ஐரிஷ். ஓகேவா? இந்த பக்கம் பாருங்க, ஃபர்ஸ்ட் உச்சநீதிமன்ற நீதிபதிகளை நீக்கும் முறை எங்கேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு பார்க்க போகிறோம். நெருக்கடி காலத்தில் அடிப்படை உரிமை நிறுத்தி வைப்பு, அது எந்த நாட்டிலேருந்து எடுக்கப்பட்டதுன்னு கேட்குறாங்க. ஒற்றை குடியுரிமை, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பாராளுமன்றத்தின் மேலவைக்கு பிரதிநிதிகள் நியமனம். பாருங்க, ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இதான் 1, 2, 3, 4 அப்படியே நேராக தான் கொடுத்துக்கிறாங்க. சரிதானா? ஏன்னா இதெல்லாம் தேவை, ஆப்ஷன் மட்டும் தெரிஞ்சுக்கணும், ஆன்சர் மட்டும் இதான் தெரிஞ்சுக்கணும். ஆன்சர் இதான் 1, 2, 3, 4. அமெரிக்காவில் இருந்தால் என்ன எடுக்கிறதா, உச்ச நீதிமன்ற நீதிபதிகளோட பதவி நீக்கும் முறை அங்கேருந்து அழைக்கப்பட்டது. சரிதானா? அமெரிக்காவில் இருந்தால் உச்ச நீதிமன்ற நீதிபதி பதவி நீக்கும் முறை. இங்கே தான் வந்து உயர் நீதிமன்ற நீதிபதியை எப்படி நீக்கணும், அங்கேருந்து அமெரிக்காவில் தான் எடுக்கப்படுது. குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் பதவி நீக்கமோ அங்கேருந்து எடுக்கப்படுது, எங்கே அமெரிக்காவில் தான் எடுக்கப்படுது. ஃபர்ஸ்ட் முடிஞ்சு போச்சா? அடுத்தது ஜெர்மனி, நெருக்கடி காலத்தில் அடிப்படை உரிமை நிறுத்தி வைப்பு. அதாவது வந்து அடிப்படை உரிமைன்றது வேற. ஓகே, அடிப்படை உரிமைகள், அதாவது அடிப்படை உரிமை நிறுத்தி வைப்பாங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா 1352, 356, 360, 352, 356, 360 இந்த நெருக்கடி நிலை வரும்போது அடிப்படை உரிமை பறிச்சுடுவாங்க நம்ம கிட்ட இருந்து. அது வந்து ஆர்டிகல் 20, ஆர்டிகல் 21 இதை மட்டும் படிக்க முடியாது, அதை மட்டும் எதுவும் பண்ண முடியாது. ஆனால் மற்ற அடிப்படை உரிமையெல்லாம் நிறுத்தி வச்சுருவாங்க. அது எங்கே எடுக்கப்படுது, அதில் எந்த ஜெர்மனி எடுக்கப்படுது. இந்த மெத்தடை அடிப்படை உரிமைகள் எங்கே எடுக்கப்படுதுன்னா அது வேற. ஓகேயா? அடிப்படை உரிமைகள் இப்போ 14 to 18, 19 to 21 அந்த ஆர்டிகல் வருது. சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, சுதந்திரத்துக்கு எதிரான உரிமை அப்படின்னு வருது இல்லை. அந்த உரிமைகள்லாம் வந்து வேறு நாட்டில் வேறு, அது வேறு கான்செப்ட், அங்கே வேறு நாட்டிலேருந்து எடுக்கப்படுது. ஆனால் நெருக்கடி காலத்தில் இப்போ அடிப்படை உரிமைகளை இப்போ நிறுத்தி வைக்கிறது எதுலேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்டால் ஜெர்மனிலேருந்து. பிரிட்டிஷ் ஒற்றை குடியுரிமை, பிரிட்டிஷ் வந்து ஒற்றை குடியுரிமை நம்ம ஒற்றை குடியுரிமை தான். ஆனால் அமெரிக்காவில் இரட்டை குடியுரிமை உண்டு. எந்த நாட்டில் இருந்தால் பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு இருக்குது, பிரிட்டிஷ் அப்போ அதாவது வந்து பிரிட்டன் கொடுக்காம பிரிட்டிஷன் கொடுத்துறாங்க. ஓகேவா? நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க இதில். ஓகேவா? அது ஒன்றாச்சா? இதுலேருந்து தான் வந்து சட்டத்தின் ஆட்சி, பார்லமெண்ட் செயல்முறைகள் அதெல்லாம் வந்து இங்கே பிரிட்டிஷில் தான் நம்ம எடுத்துக்கிறோம். சரிதானா? அடுத்தது ஐரிஷ்னா அயர்லாந்து தான் குறிக்குது. ஐரிஷ் அது வந்து பாராளுமன்றத்தின் மேலவைக்கு பிரதிநிதி நியமனம். அயர்லாந்து தான் டிபிஎஸ்பி எடுத்துருப்பாங்க தெரியுங்களா, அந்த 4வது பாட்டு அதுமாரி அது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து பாராளுமன்றத்தின் மேலவைக்கு பிரதிநிதிகள் நியமனம், அதை வந்து எங்கே எடுத்தாங்கன்னா ஐரிஷ் எடுத்தாங்க, அயர்லாந்து. அப்படியே நேரம் ஆப்ஷன் இருக்கும். இதுக்கான இதான் ஆன்சரு. இந்த ஐரிஷ்ன்றது அயர்லாந்து தான் முக்கியமாக சொல்ல வந்தேன். ஐரிஷ்ன்றது அயர்லாந்தை குறிக்குது, நீங்கள் ஞாபகம் வச்சிங்க. இதை ட்விஸ்டாக கொஞ்சம் கேட்குறாங்க. ஓகேவா? தேங்க்யூ. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். உலகிலேயே எழுதப்பட்ட மற்றும் மிகவும் நீளமான அரசியலமைப்பு எது? ஆப்ஷன் பாருங்க, அமெரிக்கா, இந்தியா, இங்கிலாந்து, ஐரிஷ்.
ஆன்சர் என்னன்னா இந்தியா தான். ஆன்சர் இந்தியா. அதாவது பாருங்க, உலகிலேயே எழுதப்பட்ட ஒன்று கொடுத்துறாங்களா, மறுபடியும் பாருங்க, மற்றும் மிகவும் நீளமான அப்படிங்கிறதான் இந்தியா. இதே எழுதப்பட்ட அரசியல் இப்போ எதுன்னு கேட்டால் அமெரிக்கா சொல்லணும். நம்ம எழுதப்பட்டது, ஆனால் நீளம் கிடையாது. நம்மள மாரி அதிகமாக ஆர்டிகல்லாம் கிடையாதுங்க, குறைவான ஆர்டிகல் அங்கே. சரிதானா? ஏன்னா மத்திய அரசு தனி, மாநில அரசு தனி, அங்கே வந்து வேற மாதிரி மெத்தடு. அதெல்லாம் எழுதப்படாது அப்படின்னா இங்கிலாந்து. எழுதப்படாது, படாதது, எழுதப்படாதுன்னு கேட்டால் இங்கிலாந்து. எழுதப்பட்டது அமெரிக்கா. புரியுதுங்களா? இந்தியா வந்து எழுதப்பட்ட மற்றும் மிகவும் நீளமான ஆப்ஷன். இப்போ இந்தியா ஒரு கொஸ்டின்ல எல்லாமே அடங்கியிருக்கு. அதனால நான் ஆப்ஷனை ஃபுல்லாக தெரிஞ்சு வச்சுங்க. புரியுதுங்களா?